श्रीगुरुभ्यो नमः। या देवी स्तूयते नित्यं विबुधैर्वेदपारगैः सा मे वसतु जिह्वाग्रे ब्रह्मरूपा सरस्वती. சம்ஸ்கிருத உயிரெழுத்துக்கள் அப்படின்னு முதல்ல பார்த்தோம். அதை தொடர்ந்து அடுத்தது நம்ம மெய்யெழுத்துக்கள் அப்படிங்கிறத பார்க்கணும். ஆனால் உயிர்மெய் எழுத்துக்கள் அப்படிங்கிறத தான் சம்ஸ்கிருதத்தில் அடிப்படையாக நம்ம பார்ப்போம். தமிழில் இருக்கிற மாதிரியே மெய்யெழுத்துக்கள் அப்படிங்கிறது சம்ஸ்கிருதத்துலேயும் இருக்குது. அதாவது எப்படி தமிழில் இக்கு, இங்கு, இச்சு, இஞ்சு அப்படின்லாம் இருக்கோ அதே மாதிரியே சம்ஸ்கிருதத்தில் இக்கு, 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 இக்கு அப்படின்னுலாம் இருக்குது. ஆனால் அதை எப்படி சொல்லுவோம் அப்படின்னாக்க டிஃபால்ட்டாகவே க, 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 ங அப்படின்னு ஒரு உயிரெழுத்து சேர்த்தே தான் சொல்கிற பழக்கம் இருக்குது. அதனால தான் சம்ஸ்கிருத உயிர்மெய் எழுத்துக்கள் அப்படின்னு தலைப்பு கொடுத்துருக்கேன். இந்த எழுத்துக்களுக்கு வியஞ்சனானி அப்படின்னு ஒரு பேர் இருக்குது. அடுத்தது ஹலஹா அப்படின்னு ஒரு பேர் இருக்குது. எப்படி உயிரெழுத்துக்களுக்கு ஸ்வராஹா அப்புறம் அச்சஹா அப்படின்னு பேர் பார்த்தோமோ அதே மாதிரியே உயிர்மெய் எழுத்துக்களுக்கு வியஞ்சனானி அல்லது ஹலஹா அப்படின்னு சொல்லிட்டு பெயர் இருக்குது. இந்த சம்ஸ்கிருதத்தில் இருக்கக்கூடிய இந்த உயிர்மெய் எழுத்துக்கள் இதை எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத முதல்ல சிந்திக்கலாம். அதாவது முதல் 5 வரிசையில் 5 எழுத்துக்கள் இருக்கும். 5 5 25. அடுத்தது ஒரு 2 வரிசை, அதில் 4 எழுத்துக்கள் இருக்கும். அப்புறம் ஒரு வரிசை, இதில் ஒரு 3 எழுத்து இருக்கும். இந்த முதல் 5 வரிசை அப்படிங்கிறத பொதுவாக பார்த்தோம் அப்படின்னாக்க வர்க்கீய வியஞ்சனானி அப்படின்னு சொல்லுவோம். வர்க்கஹா அப்படின்னாக்க லைன், எல்ஐஎன்இ லைன் அப்படின்றோம் இல்லையா, அது. அடுத்தது முதல் 5 5 25 எழுத்துக்களை வர்க்கீய வியஞ்சனானி அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது ஒரு 2 வரி 4 எழுத்துக்கள் அப்படின்னு உண்டு. அதுக்கு அவர்க்கீய வியஞ்சனானி அப்படின்னு சொல்லுவோம். அப்புறம் ஒரு 3 எழுத்துக்கள், அது 2 மெய்யெழுத்துக்கள் ஒரு உயிரெழுத்து சேர்ந்ததாக இருக்கும். அதை இந்த உயிர்மெய் எழுத்துக்களோடையே சேர்ந்து சொல்லி கொடுக்கறது அப்படிங்கிறது பழக்கத்தில் இருக்கக்கூடியது. எனவே 25 ஒரு 8 33 ஒரு 3 ஒரு 36 உயிர்மெய் எழுத்துக்கள் அடிப்படையாக இருக்குது அப்படிங்கிறத நாம் புரிஞ்சுக்கணும். எனவே 36 உயிர்மெய் எழுத்துக்கள், 15 உயிரெழுத்துக்கள், ஆக எல்லாத்தையும் சேர்த்தோம் அப்படின்னாக்க 51 எழுத்துக்கள், உயிரெழுத்துக்கள் ப்ளஸ் உயிர்மெய் எழுத்துக்கள் அப்படிங்கிறத நாம் புரிஞ்சுக்கணும். இதுக்கப்புறம் நாம் தமிழில் எழுதுகிற மாதிரியே கக்கா, கிக்கி, குக்கு அப்படின்னு எழுதுவோம். அதை நாம் தமிழில் உயிர்மெய் எழுத்துக்கள் அப்படின்னு தான் சொல்லுவோம். ஆனால் சம்ஸ்கிருதத்தில் அதை மாத்ராஸ் அப்படின்னு சொல்கிறார். எனவே இப்படியாக இந்த உயிர்மெய் எழுத்துக்களுடையதான ஒரு சமூகமானது இருக்க போது இதில் உச்சரிப்பு எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத நாம் கொஞ்சம் சிந்திக்கலாம். உச்சரிப்பு எப்படி இருக்கணும் அப்படின்னாக்க முதல் எழுத்து அப்படின்னு ஒன்று இருக்கும். அதாவது முதல் 5 லைனை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறேன். முதல் எழுத்து அப்படின்னு ஒன்று இருக்கும்.
அந்த முதல் எழுத்தையே கொஞ்சம் அழுத்தி சொன்னோன்னா என்னவோ அதுதான் வந்து ரெண்டாவது எழுத்தாக இருக்கும். மூணாவது எழுத்துன்னு ஒன்று இருக்கும், அதை கொஞ்சம் அழுத்தி சொன்னோம் அப்படின்னாக்க அது நாலாவது எழுத்தாக இருக்கும். அடுத்தது அஞ்சாவது ஒரு எழுத்து இருக்கும், அது மூக்கினுடையதான துணையோட சொல்ல வேண்டியது. உதாரணத்துக்கு க அப்படின்னு சொல்கிறோம், அது வந்து முதல் எழுத்து அப்படின்னாக்க க அப்படின்னு ரெண்டாவது சொல்லணும். க அப்படின்னு மூணாவது எழுத்து சொல்கிறோன்னாக்க க அப்படின்னு சொல்லணும் நாலாவது. அஞ்சாவது எழுத்தை ங அப்படின்னு மூக்கினுடையதான துணையுடன் கூட சொல்ல வேண்டியது. இந்த மாதிரி நாம் முதல் 5 வரிசைக்கும் இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அடுத்தது ஒரு முதல் 2 4 வரி எழுத்துக்கள் அப்படின்னு சொன்னேன். அதில் முதல் 4 வரி எழுத்துக்கு, அதாவது ய ர ல வ அப்படின்னு இருக்க போது அதுக்கு அந்தஸ்தம் அப்படின்னு பேர். அதுக்கப்புறம் சம்ஸ்கிருதத்தில் மட்டுமே விசேஷமாக இருக்கக்கூடியது ஷ ஷ ச அப்படின்னு. இதெல்லாம் அந்த இடத்துல வரும்போது நாம் உச்சரிப்பு எப்படின்னு கவனிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னாக்க ஹ அப்படிங்கிறதான ஒரு எழுத்து. அதை தொடர்ந்து நம்ம பார்க்க போகிறது க்ஷ த்ர ஞ அப்படிங்கிறது. இது முதல்லையே சொன்ன, இதில் 2 மெய்யெழுத்து இருக்கும், ஒரு உயிரெழுத்து இருக்கும். இந்த 2 மெய்யெழுத்து இருக்கிறது, ஒரு உயிரெழுத்து இருக்கிறது அப்படிங்கிறது எண்ணற்றதாக இருக்குது. ஆனால் இந்த க்ஷ த்ர ஞ அப்படின்னு சொல்லக்கூடியதான 3 மட்டும் நாம் அதிகமாக எழுதும் போதே உபயோகப்படுத்துகிறோம் அப்படின்ற காரணத்தினால இதை 3 மட்டும் சேர்த்து சொல்லக்கூடியதான ஒரு பழக்கம் இருக்குது. அடுத்தது ழ அப்படின்னு சொல்லக்கூடியதான ஒரு எழுத்து. அந்த எழுத்தும் ல அப்படின்னு சொல்லக்கூடியதான ஒரு எழுத்தோட மாறுபாடு தான். எனவே ழ அப்படிங்கிறத ஒரு சில பேர் சொல்லி கொடுப்பா, ஒரு சில பேர் சொல்லி கொடுக்காமலும் இருப்பா. இந்த க்ஷ த்ர ஞ அப்படின்ற இடத்துல ஒரு சில பேர் ழ க்ஷ த்ர அப்படின்னும் சொல்லி கொடுக்க போகிறா. இது நாம் பார்க்கக்கூடியதான இந்த கான்சனன்ஸ், அதாவது சான்ஸ்கிரிட் கான்சனன்ஸ், சம்ஸ்கிருத வியஞ்சனானி அல்லது ஹலஹா அப்படின்னு சொல்லக்கூடிய உயிர்மெய் எழுத்துக்களுக்கான ஒரு முன்னுரையாக அமையுது. அடுத்த பதிவில் நாம் இந்த வியஞ்சனானி அப்படிங்கிறத முழுமையாக சிந்திக்கலாம். இதி ஷம்.